கோடான கோடி மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் புரட்சி தளபதி அவர்களுக்கு வணக்கம். ஊழலை ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி காலத்திலே கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரப்ஷன் இஸ் அ வேர்ல்டு வைடு ஃபினாமினா, உலகம் பூரா அந்த கரப்ஷன்றது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்கள் ஆட்சியில் உங்கள் மேலே ஒரு ஊழல் புகாரோ ஊழல் குற்றச்சாட்டோ வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கட்சியில் உள்ளவர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அப்புறம் எம்எல்ஏ, எம்பி உள்ளிட்ட மற்ற கழக பொறுப்பாளர்கள் எல்லாமே ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுப்பாங்களா, ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்வாங்களா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆனால் புரட்சி தலைவர் ஆட்சியிலையும் புரட்சி தலைவி ஆட்சியிலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊழல் பண்ணாங்க, ஒரு தவறு செஞ்சாங்கன்னா ரெண்டு பேருமே புரட்சி தலைவருமா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் இருந்தாலும் சரி, உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தூக்கி வீசுவாங்க. அவங்களோட அப்படி செஞ்சிருவாங்கன்ற பயம்தான் நிறைய பேரை ஒழுங்காக இருக்க வச்சது, சரியாகவே இருக்க வச்சது. புரட்சி தலைவர் அது மாதிரி உங்கள் ஆட்சியில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நிர்வாகிகள் யாராவது ஒரு சின்ன தவறு செய்தாலும் உடனடியாக துணிச்சலாக ஓப்பனாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும் போதும் நிறுத்தி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி நெஞ்சுகள் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் வாங்க. நீங்கள் அவங்கள கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தலான்னா, இங்கே யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா அதனுடைய தகவல்களை, அதுக்குள்ள ஆதாரத்தை உங்களுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட ரெக்கவர் பண்ணதில் ஒரு 20% கமிஷன் இன்னும் இன்சென்டிவாக கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அப்போது உங்கள் கோடானி நெஞ்சங்கள் உங்களோட துணை நிற்பாங்க. ஸோ அந்த நெகுனா நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மக்களுக்கு ஒரு வேலை கொடுங்க. அங்கே யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா அது ஆதாரத்தோடு உங்களுக்கு அனுப்பிக்க சொல்லுங்கள். அப்படி ஆதாரத்தோடு அனுப்பி வைக்க போய் அவங்க மூலிமா ரெக்கவர் பண்ணக்கூடிய தொகையில் அரசாங்கம் கிடைக்கிற தொகைக்கு ஒரு 20% அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுங்க. இதில் 3 விஷயம் நல்லது. அவங்களுக்கு ஒரு வேலை, அதுக்குண்டான பெனிஃபிட். நீங்கள் இது மாதிரி செய்யும்போது கவர்மெண்ட்டுக்கு எந்த செலவு இல்லாமல் ஒரு 80% வருமானம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஊழலும் குறையும். நீங்கள் இதை மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நல்லவர்களாகவும் ஊழலற்றவர்களாகவும் செயல்படுவாங்க. இது என்னோட கருத்து. சொல்கிறது சரியாக இருந்தால் நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் தளபதிக்கு அதை அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம்.